This is Naga Solutions. நம்ம ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப் இன்பிளான் ட்ரைனிங்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்டர்ன்ஷிப் இன்பிளான் ட்ரைனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் 2 ஸ்ட்ரீம்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆர்ட்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங் எந்த டைப்பான ஸ்டூடெண்ட் இந்த ஸ்ட்ரீமில் எந்த ஸ்ட்ரீமில் இருந்த ஸ்டூடெண்ட் வந்தாலும் சரி நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இன்டர்ன்ஷிப்லாம் நீங்கள் வந்து கம்பெனி விசிட் பண்ணி அங்கே நீங்கள் லைவில் போய் இல்லை சர்டிஃபிகேட் வாங்கினாலும் பண்ணி கொடுத்துருவோம். மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா நம்ம கோர் கம்பெனிஸ் 4 கம்பெனிஸ் டைப் இருக்குது. நமக்கு நீங்கள் டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நீ ஸ்க்ரீனில் தெரிய இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஒன்றும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணுங்கள். 9655340006. இதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் ரெண்டுமே பண்ணலாம். உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துறோம். இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறது எடுத்துருக்கோம். நம்ம பார்க்க போகிறது தான் பேங்கிங் கான்செப்டில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போகிறோம். பேங்கிங் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வெப்சைட் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். பேங்கிங் சாஃப்ட்வேர் ஆன்லைன் பேங்கிங் சிஸ்டம் தான் இது. ஆக்சுவலாக வந்து ஒரு பேங்கிங்கில் வந்து எப்படி அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆகுது, எந்த மாதிரி அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அந்த கான்செப்ட் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HTML CSS JavaScript வச்சு மூவ் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் எண்ட் டிசைன்லாம் யூசர் இன்டர்ஃபேஸ். அப்புறம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் PHP யூஸ் பண்ணியிருக்கோம். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். டேட்டாபேஸ் பார்த்தீங்கன்னா MySQL யூஸ் பண்ணியிருக்கோம். இது எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் சர்வர் ஜாம்பில் போயிட்டு XAMPP ஜாம்பில் போயிட்டு அப்பாச்சிங்கிறத நம்ம வெப் சர்வர் அப்பாச்சி வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். MySQL நமக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அப்பாச்சி MySQL ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்பாச்சி க்ரீனில் வந்துடும், MySQL க்ரீனில் வந்துடும். க்ரீன் வரைக்கும் ஒன்று இருக்குது, க்ரீன் வரல ஆக்சுவலாக. அப்பாச்சி MySQL இது மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். சில டைம் வந்து MySQL வந்து ப்ராப்ளம் பண்ணும். நீங்கள் 2 times or 3 times கொடுத்தா எனக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலாக இப்படி இருந்தால் உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து வெப்சைட் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா localhost/blog பேங்கிங் நம்ம கொடுத்துருக்கோம். இதான் நம்மளோட URL. இதை காப்பி பண்ணி க்ரோம் நம்மளோட ப்ரௌசர் என்ன ப்ரௌசர் இருக்கும் இதில் போய்ட்டு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிக்கும். நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்தாச்சு. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்டிங் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து குக்கீஸ்லேருந்து நமக்கு க்ளோ ஆகிட்டு இருக்குது. நீங்கள் உங்கள் இதில் நேம் எழுதிக்கணும். அந்த குக்கீஸில் வந்துருக்கும். அதனால தான் அனௌன்ஸ்மெண்ட் வச்சுருந்தா அட்மிட் பேன்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். எபோட் வந்து அட்மின் பேன்லேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த லாகின் வந்து போகிறக்கு முன்னாடி நம்ம அட்மின் லாகின் ஃபஸ்ட் உள்ளே போய்க்கலாம். மேலே வந்து localhost/banking இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து அட்மின் டைப் பண்ணிங்க. அட்மின் கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அட்மின் லாகின் இப்படி தான் இருக்கும். யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு வந்து admin 123 கொடுத்த உள்ளே போயிடும். அட்மின் லாகின் ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து ரீட்மியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்மினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நான் ரெண்டுமே போட்டு தான் வச்சுருக்கேன். இது யூஸ் பண்ணிக்கங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் அதாவது வந்து நீங்கள் என்ன நியூ அக்கௌண்ட் எதாச்சும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிள் வந்து கண்ணன் பேரில் ஒரு அக்கௌண்ட் இருக்குது. கண்ணன் ஃபர்ஸ்ட் நேம் வந்து கண்ணன் ராஜா, லாஸ்ட் நேம் வந்து விஇன்சில், இமெயில் வந்து kannan@gmail.com. மெயினாக நான் வச்சுக்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா admin 123. நான் எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கலாம். பேன் நம்பர் நமக்கு பேன் எது இருக்கோ அதை கொடுத்துங்க. அப்புறம் வந்து பீனிங் அமௌண்ட் ஒரு 1000 கொடுத்து சேவ் கொடுத்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு யூஸரோட அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எடிட்டில் போயிட்டு அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து சப்போஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேனேஜ் அக்கௌண்ட்டில் போனால் சேம் அதே தான் இருக்கும். க்ரியேட் அக்கௌண்ட் தான் இருக்குது. ட்ரான்சாக்ஷன் போய் டெபாசிட்டா வித்ட்ராப்பா இது நம்ம டெபாசிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து நான் அட்மின் லாகின் இருக்கோம். அட்மின் வந்து டெபாசிட் அவங்க எவ்வளோ டெபாசிட்டா அக்கௌண்ட் நம்பர் என்ன நமக்கு வந்து இந்த அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அவங்க அக்கௌண்டன்ட் நேம் இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கும் டீட்டெயில்ஸ்லாம். நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அவங்க நேம் தான் கொடுத்துருக்கோம். அதாவது நீங்கள் ஆட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நம்பர் தான் நேம் தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் நமக்கு தெரியறதுக்காக நம்ம அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் போயிட்டு கொடுத்தோடனே அவங்க டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 100 ரூபா பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். சப்மிட் சேவ். இப்போ வந்து அந்த அக்கௌண்ட் வந்து இதில் டெபாசிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் போயிட்டு மேனேஜ் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா கண்ணன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 1000 ரூபா போட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் செகண்ட் வந்து 1000 ரூபா ஆட் பண்ணால் ஆட் ஆகிடுச்சு. சப்போஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் இந்த அக்கௌண்ட்லேருந்து ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் பண்ண மாட்டேருந்தா
வித்ட்ரா யார் அக்கௌண்ட்லேருந்து நம்ம எடுக்கிறோம்? கண்ணன் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 50 ரூபா எடுக்கலாம். சரிங்களா? 50 ரூபா சப்மிட். இப்போ போய் அக்கௌண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மேனேஜ் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா குறைஞ்சிருக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டு இருக்கும். ப்ளஸ் அனௌன்ஸ்மெண்ட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷன் கண்ணன் ஏதாச்சும் நீங்கள் டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இது அனௌன்ஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் ரிலேட்டாக வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணிக்கலாம். ப்ளஸ் செட்டிங்ஸ் இருக்கும். செட்டிங்ஸில் போய் நம்ம ப்ராஜெக்ட் நேம் மாற்றிக்கலாம். ப்ளஸ் வந்து ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபார்ம் மாற்றிக்கலாம். அபவுட் இந்த ஹோம் பேஜில் மாற்றிக்கலாம். லோகோஸ் எல்லாமே நம்ம மாற்றி அப்டேஷன் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் பேஜில் மாறிக்கும். நம்ம யூஸராக வந்து உள்ளே போய் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு அவங்க கோ டு வெப்சைட் அதை வச்சு நம்ம இதான் யூஸரோட லாகின் பேஜ் ஹோம் பேஜில் இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து இமெயில் என்ன கொடுத்தோன்னா kannan@gmail.com. பாஸ்வேர்டு வந்து நான் admin 123 கொடுத்தேன். கொடுத்து உள்ள பண்ணால் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, நம்ம ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் பண்ணால் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணுறோன்னா பண்ணிக்கலாம். நம்ம எத்தனை தடவை இதில் வித்ட்ரா ஆச்சா டெபாசிட் ஆச்சானா இப்படி காட்டும். ஆக்சுவலாக ஒரு லைவில் இருக்கிறது வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் பேங்கிங்கிறது இப்படி தான் இருக்குங்க ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? லாக் அவுட். இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்.